பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஒரு மனிதன் வகை தேடினான். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் சகையு என்ற ஒரு மனிதன், அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பதவியில் இருக்கிற டாக்ஸ் கலெக்டர் என்கிற பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர். எரிகோ என்ற பட்டணத்திலே வசித்தார். இயேசு பற்றி கேள்விப்பட்டிருந்தார். இயேசு என்கிற ஒருவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார், அவரை பார்த்தா தீர்க்கதரிசி மாதிரி இருக்குது. ஒருத்தர் சொல்றாங்க, இல்லைங்க அவர் தான் கடவுள், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், அவர் மாதிரி யாருங்க அற்புதம் செய்ய முடியும்? சப்பானியை நடக்க வைக்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு, மரித்துரை கூட எழுப்பி விடுகிறாரு, கடவுளால் தான் அப்படி செய்ய முடியும், கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்குள்ள என்ன ஆசை, நான் இயேசு பற்றி இவ்வளவு கேள்விப்படுகிறேன், நானே அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்த்து அறியணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது. உங்களுக்கு ஆசை இருக்கிறா? இயேசு எப்படிப்பட்டவர் நீ பார்க்க ஆசையாக இருக்கிறா? ஆமாம், இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்க போடினா. அவர் குள்ளனான மனுஷன், அதனால உன்னி பார்க்குறாரு. இயேசு சுற்றிலும் பெருங்கூட்டம் இருக்குல்ல, சீஷர்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க, இவர் வர குள்ளமான ஆளாச்சா பார்க்க முடியல. அதனால ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்கணும் அவளோடு காத்திருந்தார். இயேசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். உன் வீட்டில் நான் தங்கணும், வா, சகைவேன்னு அழைச்சிட்டு போனார். இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். அவருக்குள்ளதான் அந்த ஆசை வந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க. உங்களுக்கு ஆசை இருக்கிறா இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள? நாம் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்று முதல்ல அறியணும். நீங்க முதல்ல அறியணும். சும்மா எதை சொல்றாங்க, இதெல்லாம் நம்புறதெல்லாம் கடவுள், அப்படி இருக்க முடியாது. அது தவறான நம்பிக்கை உங்களை சாபத்தை கொண்டு வந்து விடும். நல்லா விளங்கி கொள்ளுங்க, தவறான நம்பிக்கை சாபத்தை கொண்டு வந்து விடும். அதனால நீங்க வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், மனிதனுக்காக என்ன செய்தார், எனக்காக என்ன செய்தார், அவர் இந்த உலகத்தில் என்னத்தை தான் செய்திருக்கிறார் மக்களுக்கு, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்புறம் இதோ கதை அந்த காலத்தில் சொல்லப்பட்ட கதை இத்தனை வருஷம் சொல்றாங்க, உண்மையா பொய்யன்னு தெரியல. வடப்பகுதியில் வேற மாதிரி எழுதுறாங்க, தென்பகுதியில் வேற மாதிரி எழுதுறாங்க. அதெல்லாம் நம்பும்படியான காரியம் அல்ல. ஆனால் உண்மையான கடவுள் யார் என்பதை நீங்கள் அறியணும், நீங்கள் விரும்பணும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக. அவரை குறித்து தான் நம்ம சில வருஷமாக தியானித்து கொண்டே வருகிறோம். அவர் அன்பானவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சமாதானம் தருகிறவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அவர் சுகம் தருகிறவர், விடுதலை தருகிறவர். இப்படி அவரை குறித்து ஏராளமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதில்ல, அதை தியானித்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர், ஒரு வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையில நம்ம அவரை குறித்து பார்க்கலாம். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இந்த இயேசுவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராய் மக்கள் மத்தியிலே சுற்றி தெரிந்தார். அவர் ஜனங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராக ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, நன்மை செய்கிறவர். சொல்லுங்க, இயேசு நன்மை செய்கிறவர், அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர். இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு தேவைதானே? சுகம் தேவையா, விடுதலை தேவையா, ஒரு ஆசீர்வாதம் தேவையா, நிந்தை மாறணுமா, உங்களுடைய பண பிரச்சனை தீரணுமா, ஒரு நன்மையான காரியம் நடக்கணும்ல, இயேசு நன்மை செய்கிற ஆண்டவர். அவர் இந்த உலகத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் தான் அவர் அவதரித்தார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். 30 வயசுல ஊழிய ஆரம்பித்து 33.5 வயது வரைக்கும் ஊழியம் செய்தார். அதன் பிறகு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த 3 வருஷம் அவர் என்ன செய்தார் என்றால், ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் அதில் தேவை உள்ள மக்களுக்கு நன்மை செய்தார். சிலரை அவர் தேடி போய் நன்மை செய்தார். அவரை தேடி வந்தவர்களுக்கும் அவர் நன்மை செய்தார். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? சிலருக்கு அவரை தெரியல, அதனால் அவரே தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்தார். சிலர் அவரை கேள்விப்பட்டு அவரை தேடி வந்தாங்க, அவங்களுக்கும் நன்மை செய்தார். அவரை தேடி வந்த ஒருவரை கூட இதெல்லாம் உனக்கு செய்ய முடியாதுப்போ, நீ பாவி, நீ துன்மார்க்கன், உனக்கெல்லாம் சுகம் தர முடியாதுப்போ அப்படின்னு யாரையும் சொன்னதில்லை. எல்லாருக்குமே அவர் நன்மை செய்தார். அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கும், யூதர்களுக்கு மட்டுமல்ல, ரோமர்கள், அவர்கள் அடிமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம அரசாங்கம், அந்த ரோமர்கள் கூட வந்தாங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். யூதர் அல்லாத மக்கள், கிரேக்கர்கள் வந்தாங்க, கானானியர்கள் வந்தாங்க, எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். அதனால தான் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட மதத்திற்கோ ஒரு ஆண்டவர் அல்ல இயேசு. அவர் எல்லாருக்கும் உரியவர். யார் வந்தாலும், என்ன மொழி பேசுகிற, எந்த மாநிலம், என்ன காரியம், அதெல்லாம் கேட்க மாட்டார். விசுவாசிக்கிறியா?
அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்வார். நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். அந்த இயேசு கிறிஸ்து சிலரை தேடி போய் நன்மை செய்தார். அவங்களை தேடி வந்து நன்மை பெற்றாங்க. இவர் தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்தார். அப்படிப்பட்ட சில சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு உங்களை தேடி இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கலாம், அல்லது எங்கோ ஒரு இடத்துல பொது இடத்துல அமர்ந்திருக்கலாம். எங்கே இருக்கீங்களோ அங்கே இயேசு வந்து நிற்கிறார் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு. அப்போ அவர் அப்படி நன்மை செய்த சில சம்பவங்களை வேதத்தில் பார்க்கிறோம்ல. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எருசலேம் பட்டணத்திற்கு வருகிறார். எருசலேமில் தான் பெரிய தேவாலயம் இருக்கிறது. ஒரு பண்டிகை நாட்களில் ஜனங்கள்லாம் தேவாலயத்துக்கு வருவாங்க. அந்த தேவாலயத்துக்கு கொஞ்சம் சமீபத்தில் பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. அந்த பெதஸ்தா குளத்தில் 5 மண்டபங்கள் இருந்தது. அதில் நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பாங்க. அது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி. நிறைய வியாதியஸ்தர்கள் மண்டபத்தில் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எப்போதாவது ஒரு தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவானாம். அது கலங்கின உடனே முதலாவது உள்ள கால் வச்சுட்டா சுகமாயிருமா. அந்த மாதிரி சுகமானதாக ஒரு நம்பிக்கையில் காத்து கிடக்கிறாங்க நிறைய பேர். அதில் 38 வருஷமாக ஒரு மனிதன் அங்கே படுத்திருக்கிறான். 38 வருஷம். யோசித்து பாருங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படுக்கையில் அப்படியே படுத்திருந்தாலும் கை காலெல்லாம் ஓஞ்சி போகுது, மனசெல்லாம் விட்டு போகுது. 2 நாள் 3 நாள் படுக்கையில் இருந்தால் அவ்வளவுதான். ஆனால் 38 வருஷம் ஒரு மனிதன் கைகள் செயலிட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இயேசு அவனை அறிந்து அவனை தேடி போகிறார். அவனுக்கு இயேசு பற்றி தெரியலை. யாருமே அவனுக்கு இயேசு பற்றி சொல்லவில்லை. இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, நிறைய சுகமாக்குகிறார். அப்போ நீ அவர்கிட்ட போன சுகமாகிரும்னா அவனால் நடக்க முடியாது. படுத்த படுக்கையில் இருக்கிறான். எங்கே போவது? அப்போ யாராவது எனக்கு இயேசு கூட்டிகிட்டு வர்றீங்களான்னு சொன்னால் அப்படி யாரையும் அவனுக்கு தெரியாது. அந்த செய்தியை அவன் கேட்கவே இல்லை. அப்போ இயேசு பற்றி கேள்விப்படாத ஒரு மனிதன், ஆனால் இயேசு அவனை தேடி போகிறார். பார்த்தீங்களா? எதுக்கு? நன்மை செய்வதற்கு. அந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்யணும், அவனை சுகமாக்கணும். என்ன நன்மை தேவை? சுகம். சரீரத்தில் சுகம் தேவை. அதுக்கு தான் இயேசு போகிறார். ஏன்னா 38 வருஷம் கொடிய வியாதி அவனை பாதித்து கொண்டு இருந்தார். இயேசு வந்து அவனை பார்க்குறாரு. அவனுடைய பார்க்குறான். இயேசு அவனை பார்த்து பேசுகிறார். அவனோட, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா தம்பி அப்படின்னு கேட்குறார். அவன் அப்படி பார்க்குறான். என்ன சுகம் பெறன்னா தண்ணியில் கொண்டு போய் யாராவது விடணும்ல, நான் படுத்த படுக்கையாக இருக்கு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ இவர் ஒருவேளை நம்மளை தண்ணியில் இறக்கி விடுவார், சுகம் கிடைச்சிடும் போல நினச்சி அவன் இயேசுவை பார்த்துருப்பான். அதனால் இயேசு வித்தியாசமானவர். அவர் சொல்லுகிறார், எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, நட. ஒரே ஒரு வார்த்தை. இயேசுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவருடைய வாயின் வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு வல்லமை கொண்டு வந்தார். சரீரத்தில் செயலற்று கிடந்த நரம்புகள் எலும்புகளுக்குள்ள சுகம் உண்டானது. அவனுடைய கால்கள் பலன் கொண்டது. அவனால் அதை உணர முடிந்தது. உடனே பாருங்கள், எழுந்தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? அன்றைக்கு அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. பாருங்க, திருத்தணி அப்படின்ற இடத்துல ஒரு சகோதரி இருந்தாங்க, ஜோஸ்பின் அப்படின்னு சகோதரி. அவங்களுக்கு 18 வருஷம் ஒரு வியாதி. என்ன வியாதின்னா ஸ்பைனல் கார்டில் முதுகுத்தண்டில் பிரச்சனை. டாக்டர் சொன்னாங்க, ஸ்பைனல் கார்டில் பாதிப்பு வந்திருக்குது எலும்பு. இது ஆப்ரேஷன் பண்ணினா தான் ஏதாவது செய்ய முடியும். ஆப்ரேஷன் பண்ணினா பக்க விளைவு வரும். உங்களுடைய கை கால்கள் செயலற்று போகலாம். நீங்கள் இப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம். அப்புறம் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மனம் வரும். என்னால் ஸ்பைனல் கார்டு முக்கியமானது இல்லை. அதனால ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா மாத்திரை போட்டு வாழ்ந்து பழகி கொள்ளுங்க, இந்த வியாதியோடு வாழ்ந்து பழகி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. 18 வருஷம் ஒரு பெல்ட் தான் போட்டிருப்பாங்க. அந்த பெல்ட்டை போட்டால் தான் கொஞ்சம் நடக்க முடியும். எலும்பெல்லாம் வலிக்க முடியாது, உட்கார முடியாது, எழும்ப முடியாது. பெரும்பாலும் படுத்த படுக்கை. சில சமயம் கஷ்டப்பட்டு சில வேலைகளை செஞ்சுட்டா 2 நாள் காலை நீட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்திருக்கணுமா. இங்கே அசைய முடியாது, இங்கே அசைய முடியாது, எழும்ப முடியாது. என்ன பயங்கரம் இல்லை? வாழ்க்கையை வெறுத்துரும் அந்த மாதிரி வியாதி. 18 வருஷம் வியாதி படுக்கை. சில நாள் 2 நாள் 3 நாள் காலை நீட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்திருப்பாங்களாம். 1 மணி நேரம் நீங்கள் படுத்து பாருங்களேன், படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்முடைய சரீரம் பாதிக்கும், மனது பாதிக்கும். 2-3 நாள் அப்படி தான் படுத்திருக்கோன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை? எப்படின்னு நினச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு வேதனை, அந்த எலும்பில் பாதிப்பினால் உண்டான வேதனை. அப்போது 18 வருஷம் இந்த வேதனையில் இருக்கிறனே அப்படின்னு நினைக்கும்போது இதே மாதிரி அற்புத பெருவிழாவை பார்த்தாங்க. நம்முடைய அற்புத பெருவிழா கூட்டம் இதே மாதிரி நடந்தபோது அந்த அற்புத பெருவிழா கூட்டத்தை அவங்க பங்கு பெற்றாங்க. இந்த கூட்டத்தில்
அதாவது இந்த ஜெபத்தை வீட்டில் இருந்தே கேட்டாங்க. நீங்கள் இப்போ வீட்டில் இருந்து கேட்குறீங்களே, அதே மாதிரி வீட்டில் இருந்தே அவங்க இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றாங்க. அதோட இன்னொரு பிரச்சனை, 2 கண்லேருந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா, தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா, கண்ணும் பாதிக்கப்பட்டு விட்டார். 2 வியாதி, ஒரு பக்கம் முதுகுத்தண்டில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கண்ணிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது, அது பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்த சமயம்தான் அவங்க 2021 வருஷம் இந்த மாதிரி ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில், அற்புத பெருவிழாவில் வீட்டில் இருந்தே நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கிறாங்க. இயேசுவே, 18 வருஷம் நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த முதுகுத்தண்டு வலியில் நான் என்ன நரக வேதனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி கருத்தை அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. அப்படியே வீட்டில் இருந்து கொண்டு கண்ணில் கண்ணீர் அழுகிறாங்க. அப்படி அழுது ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு அவங்க பெயரையும் சொல்லுகிறார். வியாதி 2 பிரச்சனை, உடைய முதுகுத்தண்டில் இருக்கிற எலும்பில் இருக்கிற பிரச்சனை, உன் கண்ணில் இருக்கிற பிரச்சனை, 2ஐயும் நான் குணமாக்குகிறேன் மகளே அப்படின்னு அவங்க பெயரை சொல்லுகிறார். உடனே ஒரு விடுதலை. அந்த நிமிஷமே எலும்பில் இந்த வலி மறைந்தது, கண்ணில் இருந்து தண்ணீர் வடிவது நின்றது, எலும்பு நாங்கள் உட்கார்ந்தாங்க, நடக்க முடியுது, பரிபூரண சுகம். 18 வருஷ வியாதி அப்படின்ற நேரத்தில் மறைந்து பூரண சுகம். நம்ப முடியுதா? இல்லை, இது எப்படிங்க இதெல்லாம் நம்ப முடியாதுங்கன்னா, அவங்க இருக்கிறாங்களே இப்போ, அவங்க தான் சார் எழுதியிருக்கிறாங்க எங்களுக்கு, அவங்களுடைய முகவரி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்களுடைய விவரங்கள் எல்லாம் இருக்குது. அவங்க இப்பவும் இருக்கிறாங்களே திருத்தணி. என்னைக்கான அது 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு. அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க அப்படிலாம் இருக்குதான், அப்படி இருக்குதான், எழுதி இருக்குதான். இன்றைக்கு இருக்கிறாங்க உயிரோட, இன்றைக்கு இருக்கிறாங்க சுகம் பெற்று, இன்றைக்கு அவங்க இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. திருத்தணியில் தான் இருக்கிறாங்க. அதே இயேசு தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை குணமாக்க முடியும். ஐ கேன் ஹீல் யூ மை சன், ஐ கேன் ஹீல் யூ மை டாட்டர். நான் உன்னை குணமாக்க, இது எத்தனை வருஷ வியாதியாக இருக்கட்டும், உங்களுக்கு நன்மை செய்ய இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வேண்டாம் இயேசு நன்மைலாம் செய்ய வேண்டாம், வெளியே போங்கன்னா அவர் போயிடுவார். அவர் யாரையும் பயமுறுத்தி இல்லை நீ என்னை ஏற்றுக்கொள்ளாட்டம் உனக்கு அவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். அமைதியாக போயிடுவார். நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை எனக்கும் ஒரு நன்மை செய்யுங்க, அற்புதம் செய்யுன்னு கேட்டால் கட்டாயம் அவர் அற்புதம் செய்வார். அதுக்கு தான் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், நன்மை செய்வதற்காக. சரியா? அது மாத்திரம் இல்லை, இன்னொரு சம்பவத்தை, 2வது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறார். இயேசு கதரேனருடைய நாட்டுக்கு வருகிறார். கலிலேய கடல் இருக்கிறாரு, சுற்றிலும் மலைப்பகுதி தான். அதில் ஆப்போசிட் சைடில் கதரேனருடைய நாடு, அந்த மலை பகுதியில் இருக்கிறாரு. இயேசு ஒரு நாள் அங்கே போகிறார். அங்கே ஊரே கிடையாது, கல்லறை தோட்டம் தான் இருக்குது. ஊருக்கு வெளியில் மலைப்பகுதியில் கல்லறைகள் இருக்கிறாரு. சீசர்களாக யோசித்திருப்பாங்க, எதுக்கு இயேசு இங்கே வர்றாரு, இந்த பக்கம் ஊரே இல்லை, ஜனங்களே இல்லை, கல்லறை தோட்டம் தான் இருக்குது, இங்கே எதுக்கு போகணும் அப்படின்னா, இயேசு ஒரு நோக்கம் இல்லாமல் காரணம் இல்லாமல் எங்கும் போகிற தேவன் அல்ல. அவர் எங்கே போனாலும் அங்கே ஜனங்களுக்கு நன்மை செய்வார். யாரோ ஒருவருக்கு நன்மை தேவை, அதனால தான் இயேசு அங்கே போகிறார். இன்றைக்கே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை தேவை, ஒரு விடுதலை தேவை, சுகம் தேவை, ஆசீர்வாதம் தேவை, உங்கள் நிந்த மாறணும், பண தேவை சந்திக்கப்படணும், உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. அந்த நன்மையை செய்யத்தான் இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போ இயேசு அங்கே போகிறார். அசைசல் பார்த்துருப்பாங்க, இங்கே ஊரே இல்லை, ஜனங்களே இல்லை, எதுக்கு இயேசு இங்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்தார்னு பார்த்தா கல்லறை தோட்டம். கல்லறைகள், மக்கள், மனுஷர்களை, செத்தவர்களை அடக்கம் பண்ணுகிற இடம். அப்போ இயேசுக்கு பின்னால் அமைதியாக போகிறாங்க. போனால் கல்லறைக்குள்ளிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அந்த கல்லறைக்குள்ளிருந்து ஒரு மனிதன் வருகிறான். யாருன்னு சொன்னால், அவனுக்கு பெயரெல்லாம் சொல்லப்படலை, லேகியோன் என்ற ஒரு பெயர் குறிப்பிடப்படுகிறாரு. அவன் அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்ட மனிதன், பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். பிசாசு அவனை ஆட்கொண்டதுனால அவனை யாரும் அடக்க முடியாது. சங்கிலிகளால் கட்டினாங்க, உடைத்தெறிந்து விடுவான். காலில் பெரிய இரும்பினால விலங்கு போட்டாங்க, உடைத்தெறிந்து விடுவான். வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு வஸ்திரம் இல்லாமல் அப்படியே கூக்குரல் இடுவான், சத்தம் போடுவான். அவன் இந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க. அந்த கல்லறைகளுக்கு தான் குடியிருப்பு. மனித நடமாட்டம் இல்லாத கல்லறைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான். கற்களை எடுத்து தன் சரீரத்தை தானே கீறி ரத்தத்தை வருவித்துக் கொள்ளுவான். எதனால? அவனுக்குள்ள இந்த அசுத்த ஆவி, அவனுக்குள்ள ஒரு பிசாசு அதை செய்து கொண்டிருந்தது. அவனுக்காக யாரும் பரிதாபப்படலை, யாரும் உதவி செய்ய வரல. ஆனால் இயேசு அவனை அறிந்தார். பாவம் ஒரு மனிதன் இந்த பிசாசினால் பாதிக்கப்படுகிறான். பிசாசு அவனை பாதித்து கொண்டிருக்கிறது. அவனுடைய சரீரத்தை காயப்படுத்தி மிருகத்தை போல மாற்றி இருக்கிறது. நான் அவனுக்கு நன்மை செய்யணும்,
அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் இல்லை. சாத்தான் முழு நாள் கொண்டு விட்டான். அது அவனுடைய பெயரை கேட்கும்போது லேகியோன் என்றால் 6000 பேர் கொண்ட ஒரு பெரிய பெட்டாலியன் ரோமர்களுடைய படையில். அதுதான் லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு 6000 சொல்றாங்க, சிலர் 2000 சொல்றாங்க. எப்படி ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் அவன் மேல ஆட்கொண்டு இருந்தது. ஒரு பிசாசை பிடிச்சாலே தாங்க முடியல. ஆயிரக்கணக்கான பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொண்டு இருந்தா எப்படி இருப்பான்? மிருகத்தை போல. யாரும் அந்த பக்கமா போக முடியாது, பீறி எரிஞ்சிருவான். அதனால அந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க. அப்போ சாப்பிடுவது, தண்ணி குடிப்பது, தூங்குவது எதுவுமே இல்லைல்ல. இவ்வளோ கஷ்டம். அவன் குடும்பத்தார் வேதனைப்பட்டு கொண்டு இருந்திருப்பாங்க. அவ்வளோதான், பக்கமே போக முடியலையே, யாருமே உதவி செய்ய முடியலையே. ஆனால் இயேசு அவனுக்கு நன்மை செய்வதற்காக அங்கே போகிறார். இயேசுடைய அன்பு பார்த்தீங்களா? எல்லாராலும் மறக்கப்பட்டு பயந்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனை தேடி இயேசு போகிறார். அதுதாங்க இயேசு. அதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு வந்து தங்கத்தில் கிரீட வச்சு தங்க நகைகளை போட்டுக்கொண்டு அப்படி ஜாலியாக பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அதுக்கு வரல. சாதாரண ஏழை மக்களும் தரித்திரரும் கஷ்டப்படுகிற மக்களும் மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவராக வந்து மக்களுக்கு நன்மை செய்த ஒரு ஆண்டவர். நீங்க யோசித்து பாருங்க, இப்படி ஒரு கடவுளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? இவர் கற்பனை கடவுள் அல்ல. இந்த அற்புதம் நடந்த இடப்பமும் இருக்கிறது. இதே மாதிரி அற்புதம் இன்றைக்கு நடக்கிறது இல்லை. அப்போ இயேசு வந்த உடனே அவன் கூக்குரலிட்டு கொண்டு வருகிறான். எல்லாரும் சீசரெல்லாம் பயந்து நடுங்கி இருப்பாங்க. ஐயோ, வஸ்திரம் தெரிக்காதவன், காயப்படுத்தப்பட்ட சங்கலெல்லாம் அறு தெரிஞ்சிருக்கிறான், எல்லாம் பரட்ட தலையா இருக்கிறான், பார்க்க மிருகத்தை போல இருக்கிறான், பக்கத்துல போக முடியாது. ஆனா இயேசு நிற்கிறார். அவரை பார்த்த உடனே அந்த ஆவி அப்படி நிற்கிறது பயந்து. இயேசுக்கு முன்னால எத்தனை 1000 பிசாசு ஒன்று சேர்ந்தாலும் இயேசுக்கு முன்னால நிற்க முடியாது. எத்தனை 1000 மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து மந்திரவாதம் பண்ணாலும் இயேசுக்கு முன்னால நிற்க முடியாது. என்னால் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் அல்லவா? பிசாசுக்கு அவரை நல்லா தெரியும். பிசாசு சொன்னார், உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் தேவனுடைய குமாரன் அப்படின்னு பேசினதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அவனுக்கு நல்லா தெரியும் இவர் யார் என்று சொல்லி. பாருங்க, அந்த அசுத்த ஆவி வந்து நிற்கிறாரு. அந்த பிசாசு பிடித்த மனிதன் இயேசு கேட்க, அவன் பேர் என்ன? இந்த ஒரு இடத்துல தான் இயேசு பேர் கேட்டார். அது காரணம் எவ்வளவு அசுத்தாவி அவனுக்குள் இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு. லேகியோன், ஆயிரக்கணக்கான அசுத்தாவி அவனுக்குள் இருக்கிறாரு. எவ்வளோ கஷ்டம் இல்லை, எவ்வளோ பயங்கரம். இப்போ இயேசு கிறிஸ்து, நீ இவனை விட்டு விலகி போ, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளோதான். இயேசுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இவனை விட்டு விலகி போ, திரும்ப உள்ள வராத. இயேசு கட்டளையிட்டார். பிசாசு உடனே சொன்னார், நான் எங்கே போகிறது? நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோமே, பக்கத்தில் பன்றி கொட்டை, அந்த நாட்டில் பன்றிகள் நிறைய வளர்க்குறவங்க வந்திருக்காங்க, ஆடு மாடு மாதிரி பன்றி வளர்க்குறவங்க. அந்த மலை அடிவாரத்தில் நிறைய பன்றிகள் மேய்ந்து கொண்டு அதுக்குள்ளே போகிறதுக்கும் உத்தரவு கொடும், நாங்கள் போயிடுறோம். சரிப்போ, அவனை விடு, மனிதன் தான் முக்கியம். ஆண்டவர் சொன்னார். பன்றி கூட்டத்தில் போய் கடலில் விழுந்து எல்லாம் மறித்து போனார். ஆனால் அந்த மனிதன் விடுதலை பெற்று விட்டான். அவனுடைய புத்தி தெளிந்து விட்டார். இப்போ ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு வஸ்திரம் கொடுங்கள். இயேசு வஸ்திரம் கொடுக்கிற ஆண்டவர், பிசாசு வஸ்திரத்தை உரிந்து கொள்கிறவன். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. இயேசு வஸ்திரம் கொடுத்து நம்மை அழகுப்படுத்துகிற ஆண்டவர். பிசாசு நம்மை வஸ்திரத்தை பிடுங்கி அரை நிர்வாணமாக்கி அதுக்குன்னு பல தத்துவங்கள் எல்லாம் சொல்லி நம்மை அசிங்கப்படுத்துகிறவன். பக்தின்ற பேரில் நம்மை அவமானப்படுத்துகிறவன். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஆண்டவர் என்கிறவர், என் பிள்ளைகள் நல்லா உடுத்தி நேர்மையாக இருக்கணும், அப்படியே வந்து பக்தியாக தெய்வத்தை தொழுது கொள்ளணும், அப்படி தான் நினைப்பாரை தவிர ஒன் ட்ரெஸ்ஸை கழட்டு இதை கழட்டு அப்படி சொல்லுவது இல்லை. நம்பிக்கைன்னு சொல்லி ஏமாந்து போகாதங்க. அது சரியான நம்பிக்கையான்னு நீங்கள் யோசிக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் நம்பிக்கொண்டு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் அழிவு வந்துவிடும். பாருங்கள், இயேசு அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தான். அவன் வஸ்திரம் உடுத்தி ஒரு நல்ல மனிதனாய் இயேசுன் பாத்தில் உட்காந்துருக்கிறான். ஊருக்காரங்கெல்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க, எப்படி மாறிட்டான் இவன், ஐயோ ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தான், தன்னை காயப்படுத்தி கொண்டான், எப்படி மாறிட்டான் இவன். இயேசு விடுதலை கொடுத்தார். நன்மை செய்கிற ஆண்டவர். எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. விழுப்புரம் இருக்குல்ல, விழுப்புரத்துலேருந்து இப்போ சாட்சி சொன்னாங்க. விழுப்புரத்தில் ஒரு முறை அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது. விடுதலை பெருவிழான்ற பேரில் அப்போ நடத்துவோம். அப்படி மைதானத்தில் விழுப்புரத்தில் கூட்டம் நடைபெற்றது. கடைசி நாள் கூட்டத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பல கிராமத்திலேருந்தெல்லாம் திரளான மக்கள் வந்திருந்தாங்க. இயேசுன்ற ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வந்திருந்தாங்க. அப்போ இயேசுவை பற்றி நான் சொல்லி அவங்களுக்காக ஜெபங்களை நடத்தினேன். சுகம் பெற்று விடுதலை பெற்றவங்க சாட்சி சொல்ல மேடைக்கு வரலான்னு அழைப்பு கொடுத்த போது ஒரு தாயார் வந்தாங்க. வயதான ஒரு தாயார் தான், ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு எளிய தாயார். அவங்க மேடைக்கு வந்தபோது நான் ஏதோ கேட்டேன், அம்மா அவங்களுக்கு என்னம்மா நடந்துச்சு, என்ன விஷயம்னு கேட்டேன். ஐயா, 25 வருஷத்துக்கு மேலே
ஒரு பிசாசு என்னை ஆட்கொண்டு இருந்தது ஐயா. எனக்குள்ளேயே இருந்துச்சு, என்னை விட்டு அது போகாது. ராத்திரி பகலும் என் கூடவே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும், பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அதோடு தான் நான் படுக்கணும், தூங்கணும், அதோடு தான் வேலைக்கு போகணும். அது என் கூடவே இருக்கும், போகாது. பிசாசோடையா 25 வருஷத்துக்கு மேலே எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எப்போ இந்த பிசாசு என்னை விட்டு போகும்னு நான் பல இடத்துக்கு போனேன் ஐயா. கடவுளை தேடினேன், மந்திரவாதிகளை தேடினேன், என்னென்னோ பரிகாரம் செய்ய சொன்னாங்க, எல்லாம் செஞ்சு பார்த்தேன். அந்த பிசாசு போகவே இல்லை. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லும். அப்போ ஒரு பிசாசோடு வாழ்வது எவ்வளோ கடினம் இல்லை, வேதனை. ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஏழை தாயார் அவங்க மேடையில் சொன்னாங்க. நான் பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, சரி எப்படி இந்த மீட்டிங் வந்தீங்க? அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊரில் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார், பிசாசு கட்டில் இருந்து வியாதியிலேருந்து எல்லாம் போட்டு இருந்ததுன்னு பக்கத்தில் உள்ளவங்க வாசித்து சொன்னாங்க. எனக்கு வாசிக்கலாம் தெரியுது, என்னதுன்னு கேட்ட சொன்னாங்க. இயேசுவா, இயேசு கடவுளா, அவர் எங்கே இருக்காரு? நான் கேட்டேன். அது இந்த கிறிஸ்தவங்க வணங்குறாங்களே அந்த கடவுள் தான் இயேசு கடவுள். ஓ, அவர்கிட்ட தான் இது வரைக்கும் நான் போகலை, மற்ற எல்லாம் போய் பார்த்துட்டேன். இந்த இயேசு கடவுள்கிட்ட போனால் சுகம் உண்டாயிருமா, விடுதலை ஆயிருமா, அப்படி தான் போட்டிருக்கு நோட்டீஸ் இல்லை. அப்போ நான் போகணுமேன்னு சொல்லி அவங்க 2 பஸ் ஏறி கிராமத்திலேருந்து வந்திருக்கிறாங்க விழுப்புரத்தில் இந்த மீட்டிங்க்கு. பாருங்கள், ஏன்னா 25 வருஷம் அந்த பிசாசில் அதோடு கூட வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கூட்டத்தில் வந்து என்னென்னா முதல் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்கும், என்ன பேசுவாங்க ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ ஜனங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்களே, அப்போ ஏதோ நடக்கும், அவங்கள ஒரு விசுவாசம். அப்போ அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. நான் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண ஓ, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இதுவரைக்கும் நமக்கு தெரியாத இயேசு கடவுளா, நம்ம இதுவரைக்கும் அவர்கிட்ட போகவே இல்லையே அப்போ அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை எல்லாம் கேட்டாங்க. செப்ப நேரம் வந்தார். 7 நின்று ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன போது முதல்ல பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பாவம் தான் தடையாக இருக்குதுன்னு சொன்னோடனே இவங்களும் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, நான் சிறு வயதுலேருந்து செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் விடுதலைக்காக ஜெபிக்கிற நேரம் நான் இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்கன்னு சொன்னோடனே இந்த தாயார் சொன்னாங்க, ஐயா நான் இருதயத்தில் கை வச்சு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டேன் ஐயா, வேறு எனக்கு என்ன தெரியும், அப்புறம் இந்த மாதிரி ஜெபெல்லாம் பண்ண தெரியாது, நீங்கள் சொன்னீங்க இயேசுவின் பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு, அதனால் இயேசுவே இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க, கண்ணை மூடி நீங்கள் சொன்ன மாதிரி கூப்பிட்டேன். சரி, அப்போ என்ன நடந்துச்சு? அப்போ தான் ஒரு ஆச்சரியம் பாருங்கள். எனக்கு முன்னால் பிரகாசமான ஒரு வெளிச்சம், அதில் நல்ல வெள்ளை உடை உடுத்தின ஒரு ஆள் வந்து நின்றார். ஆமாம் நான் பார்த்தேன், எனக்கு முன்னால் வந்து நின்றார். யார் அவரு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இயேசு தானே, நான் அவரை தானே கூப்பிட்டேன் இயேசுவேன்னு, அவர் தானே. அந்த தாயார் களங்கமில்லாத ஒரு கிராமத்தில் இருந்த அந்த ஏழை தாயார் மேடையில் அத்தனை பேருக்கு மத்தியில் சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி அது மறக்கவே இல்லை. நீங்கள் சொன்னீங்களே இயேசுவை கூப்பிட்டா வருவாருன்னு, அப்போ நான் இயேசுவை தானே கூப்பிட்டேன், அவர் தானே வந்திருக்கணும். ஆமாம், பிரகாசமான வெளிச்சம் ஐயா, வெள்ளை உடை அணிந்திருந்தாருங்க, முகமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொன்னேன். தன்னுடைய கையை என் மேலே வச்சாருங்க, அவ்வளோதான் பிசாசு போயிட்டு. 25 வருஷத்துக்கு மேலே எனக்குள்ளே இருந்த பிசாசு என்னை விட்டு போயிட்டு. இப்போ பாருங்க, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய விடுதலை ஐயா மேடையில் வந்து சொன்னேன். அதுக்கு தாங்க இயேசு வந்தார். ஐயா, நன்மை செய்ய வந்த ஆண்டவர் இயேசு. 25 வருஷமா ஒரு ஏழை தாய் கிராமத்தில் பிசாசினால பாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க. உதவி செய்ய யாருமே இல்லை ஐயா. தேடினாங்க கடவுளை, எங்கெங்கேயோ தேடி போனாங்க, மந்திரவாதியை தேடினாங்க, பணத்தை செலவு பண்ணாங்க. யார் எந்த கடவுளை சொன்னாங்க, அங்கே ஒரு கடவுள், இங்கே ஒரு கடவுள், இங்கே எல்லாம் போனாங்க. ஏமாற்றம். 25 வருஷம் யார் எனக்கு நன்மை செய்வாங்க? வேதனையோடு ஏங்கி கொண்டிருந்த ஏழை தாய் இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர் அவளை தேடி வந்தாங்க, விடுதலை கொடுத்துட்டார். அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அதுக்கு தான் இயேசு வந்தார். இதுதாங்க இயேசு, நன்மை செய்ய வந்த இயேசு. அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். அன்றைக்கு விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு விடுதலை தருகிறார். உங்களை நேசிக்கிறார். நீங்கள் மந்திரவாதிகிட்ட பணம் செலவு பண்ணி ஏமாந்து போயிட்டீங்கல்ல, அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், ஒன்றும் விடுதலை இல்லையே. விரக்தியோடு இருக்கிறீங்களா? இனிமேல் எங்கே ஓட வேண்டாம். இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே விடுதலை தாரும். அவ்வளோதான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, அவ்வளவுதான். இயேசு நன்மை செய்கிறவர். வியாதி படுக்கையில் ஒரு மனுஷன்
எல்லாரும் அவனை மறந்துட்டாங்க, உதவி செய்ய யாருமே இல்லை. இயேசு போய் அவர் அன்பா பேசி குணமாக்கினார். காட்டுக்குள்ள, மலையில, கல்லறைக்குள்ள ஒரு மனிதன் பிசாசினால் பாதிக்கப்பட்டு மிருகத்தை போல வாழ்கிறான். ஒரு மனிதனாக அவனை பார்க்க முடியல, யாருமே பக்கத்துல போக வர முடியல. இயேசு அதை அறிந்து அவரே போனார். இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், பிசாசு அவனை வாதிக்கிறான், நான் அவனை போய் நன்மை செய்யணும். இயேசு அவனுக்கு நன்மை செய்தார். உங்களை நேசிக்கிறார். உங்க மேல இயேசு அன்பு வைத்தது அவங்களை தேடி வந்திருக்கிறார். நான் இருக்கிற உனக்கு, எல்லாரும் மறந்தாலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன். எல்லாம் இலவசம். இயேசுகிட்ட பணம் செலவு பண்ண வேண்டாம், காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், இயேசு அற்புதம் செய்வார். நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர், மனிதர்கள் மேல பாசமுள்ள ஒரு ஆண்டவர். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நம்ம செபிக்கலாம். அது என்னன்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் வேத புஸ்தகத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசு சமாரியாவில், சமாரியான்னு ஒரு பட்டணம், அங்கே சீகார் என்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு பெயர். இயேசு தன் சீஷரோடு அங்கே வருகிறார். வந்தவுடனே ஒரு கிணத்தின் அருகில் உட்காருகிறார். அந்த காலத்தில் கிணறுலாம் ஊருக்கு வெளியில் இருக்கும். ஊருக்கு வெளியில் தோட்டத்தில் பெண்கள் கிராமத்திலேருந்து வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு போவாங்க. அதுதான் வழக்கம். இப்போல்லாம் குழாயில் திறந்த தண்ணி வருதில்ல வீடுகளுக்கு. அப்போ அப்படி கிடையாது இல்லை. எங்கள் கிராமம் நான் பிறந்த வளர்ந்த காலத்தெல்லாம் ஊற்றுல தண்ணி எடுக்க போவோம். தண்ணி எடுக்கிறதுக்குன்னு கிணறுகள் இருக்கும், குடி தண்ணீர். அங்கே போய் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு கிணறு, அங்கே ஆள் நடமை. மத்தியான நேரத்தில் இயேசு வந்து நிறைய ரொம்ப தூரம் நடந்ததுனால கொஞ்சம் களைப்படைந்து உட்கார்ந்துட்டார். இயேசு அந்த கிணத்தின் அருகே. சீசர்களை கூப்பிட்டார். பசி எடுக்குதில்ல? ஆமாம். ஆண்டவர் சொன்னார், ஊருக்குள்ளே போய் ஆகாரம் வாங்கிட்டு வாங்க, நீங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கு ஆகாரம் வாங்கிட்டு வாங்கன்னு ஆண்டவர் அனுப்பினார். எல்லாரும் அனுப்பிட்டார். 12 சீஷர்கள். யாராவது ஒருத்தர் சொல்லி, உங்களுக்கு துணையாக நாங்கள் 2 பேர் இருக்கிற ஆண்டவரே. வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. என்ன, எல்லாரையும் ஆண்டவர் அனுப்பிட்டார். ஏனென்றால் அங்கே ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். இயேசு ஒரு நோக்கம் இல்லாமல் எங்கேயுமே போவதில்லை. அவர் ஏன் அந்த கிணற்றின் அருகே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்? ஒரு தேவையோடு இருக்க ஒரு பெண் வரப்போகிறாள், ஒரு மகள். அவளுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அவளுக்கு ஒரு நன்மை தேவை. அந்த நன்மையை செய்வதற்கு தான் இயேசு வந்து காத்திருக்கிறார். அதுக்கு சீசன்லாம் இருந்தால் பரவாயில்லையே, வியாதி இருக்கு, பிசாசு பிடிஞ்சா இருக்கலாம். இவள் பாவத்தினாலே பாதிக்கப்பட்டவள். பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நன்மை செய்யணுமானா எல்லாருக்கும் மத்தியில் பாவத்தை சொல்ல முடியாது, அது அவளை அவமானப்படுத்துவதாகிவிடும். அதனால இயேசு எல்லாரும் போங்கன்னு அனுப்பி வைத்துட்டு காத்திருந்தார். ஒரு மகள் வருகிறாள், ஒரு பெண் தண்ணீர் எடுக்க. பொதுவாக நடுமத்தியானத்தில் பெண்கள் தண்ணீர் எடுக்க வரமாட்டாங்க. இவள் நடுமத்தியானத்தில் வருகிறாள். ஏன்? அப்போதான் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த குழாயடியில், கிணத்துல, தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் பெண்கள் நிறைய கூட்டமாக நிறைய பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, அடுத்த ஆளை பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா கூச்சல் குழப்பமாக இருக்கும். குழாயடி சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. அப்போ யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மகள் தண்ணீர் எடுக்க நடுமத்தியானத்தில் வருகிறாள். ஏன்? இவள் பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண், விபச்சாரம் என்கிற பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண். அந்த ஊருக்கே தெரியும் இவள் ஒரு பாவியான பெண் என்று. அதனால உங்கள் ஊரில் அப்படி பாவமாக செய்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாவம் செய்த பெண் இருந்தால் தண்ணி எடுக்க வந்து என்ன சொல்லுவீங்க? வந்துட்டா, பெரிய பரிசுத்தவாட்டி வந்துட்டா, ஊரையே கெடுத்துக்கிட்டு இருக்கா, வந்து தண்ணி எடுக்க வந்திருக்கா பாருன்னு ஜாடை போட்டு பேசுவாங்க, அவளை இன்னும் காயப்படுத்துவாங்க. அதனால ஜனங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆட்கள் வரமாட்டாங்க. அதனால தான் அவள் நடுமத்தியானத்திலே வருகிறாள். யாருமே இருக்க மாட்டாங்க, போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடலாம், நம்மளை பரிகாசம் பண்ணுறவங்க, குற்றம் பண்ணுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் தண்ணீர் எடுக்க வருகிறாள். ஆனால் இயேசு அவளை பார்த்து, அவள் தண்ணீர் முள்ளும் பொழுது, மகளே எனக்கு குடிக்கிற கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறாள். இவள் வந்து சமாரிய பெண், அவர் வந்து யூத ஒரு மனிதர். இந்த யூதர்கள் சமாரியர்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிற இது மாதிரி தான் ஜாதி பிரச்சனை அந்த காலத்தில் இருந்திருக்குது. இவங்க வந்து தாழ்ந்த ஜாதி, இவங்ககிட்ட அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு. சமாரியர்கள் இங்கே கலப்படம், அதனால யூதர்கள் அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு யூதனாக இருந்தாலும் அவள்கிட்ட, மகளே தண்ணி கொடுக்குறியா குடிக்கன்னு கேட்குறாரு. இவளுக்கு நம்பவே முடியல. யூதர்கள் நம்மளை அற்பமாக நினைப்பாங்க, பாவின்னு நினைப்பாங்க, இவர் என்ன நம்மகிட்ட தண்ணி கேட்குறாருன்னு சொல்லி ஆச்சரியம். நீர் யூதனாக இருக்க என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாமா என்பதை போல பேசுகிறாள்.
அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து பேசினார். தாகமெடுக்காத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தர முடியும். அதுதான் சமாதானத்தை கொடுப்பார், பாவ மன்னிப்பை கொடுப்பார், நித்திய ஜீவனை தருவார். அவளுக்கு அதை குறித்து பேசுகிறார். அவளுக்கு உடனே என் பாவம் மன்னிக்கப்படணும். அவன் அந்த பாவத்தில் சிக்கி இருக்கிறாள். பாவம் அவளை பாதித்து விட்டார். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. 5 புருஷர்களோட வாழ்ந்திருக்கிறா. இப்போ இருப்பதும் அவனுடைய கணவன் கிடையாது, இல்லீகல் ஒரு ஹஸ்பண்டோட வாழுகிறாள். ஏசு கேட்க, அவன் புருஷனை கூட்டிகிட்டு வரியான்னு. இல்லை, எனக்கு புருஷனை இல்லைன்னு உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் 5 புருஷரோட வாழ்ந்து நீ ஒன்று மாற்றி இப்போவும் ஒரு ஒருத்தனோட வாழ்கிற, அவன் கணவனே கிடையாது. கரெக்டாக சொன்ன உடனே அவளுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் அறிந்திருக்கிறார் என்ற எண்ணம் வந்தது. ஆகவே அவள் மனம் திரும்புகிறாள். அதனால் இந்த பாவம் என்னை விட்டு மாறணும், இந்த பாவ பாரம் என்னை விட்டு விலகணும், இந்த அசுத்தமான வாழ்க்கை நீ எனக்கு ஒரு பரிசுத்தம் வேணும். அந்த தாகம் அவளுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. யாரிடத்துல போறது, யார் மன்னிப்பாங்க, யார் எனக்கு புது வாழ்க்கை தருவாங்க, இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஏக்கங்கள். இயேசு அதை அறிந்ததுனால தான் இந்த நன்மையை இவளுக்கு செய்ய வேண்டும் என்று அங்கே வந்து அமர்ந்திருந்தார். ஏன்னா அவளுக்கு நிம்மதி இல்லை, பாவத்தினால் உண்டான பாதிப்பு. இன்னைக்கு உனக்கு சமாதானம் இருக்குதா? நிம்மதியே இல்லை. வேலை இருக்குது, சம்பளம் இருக்குது, பணம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, நிம்மதி இருக்குதா? நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. மனசாட்சி பாதிக்குது, குற்றப்படுத்துகிறது, பாவத்தின் பாதிப்பு. நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. அதுக்கு என்னென்னோ பண்ணி தான தர்மம் பண்ணி பார்க்குறீங்க, பரிகாரம் பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றும் நடக்கலை. உள்ளத்தில் குற்ற மனசாட்சி பாதிக்குது, நிம்மதியே இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு நன்மை என்னன்னா, பாவம் மன்னிக்கப்படணும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அப்போ தான் சமாதானமாக இருக்க முடியும். பாருங்க, அந்த சகோதரர் சொன்னார்ல, 42 வருஷம் மதுபானம் குடிச்சிட்டு வந்தா அவருக்கும் சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, மனைவிக்கு அடி, பிள்ளைகளுக்கு அடி, ரோட்டில் ஓட விட்டு அடி, எங்கே நிம்மதி? யோசித்து பாருங்க, சமாதானம் இல்லை. இயேசு எப்போ வந்தாரோ குடும்பமே மாறிவிட்டார். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா உங்களுக்கு? அதான் இயேசு அந்த நன்மை ஆண்டவர் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்கல்ல, விபச்சார பாவம், மதுபான பாவம், ரம்மி விளையாட்டுங்கிற பாவம், ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனம், போதை வஸ்துகளுக்கு அடிமைத்தனம், ஏதோ வாலிப தம்பி, வாலிப மகளை வெளியே நீ சந்தோஷமாக இருப்பார் மாதிரி காட்டிக்கொள்கிற உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது, மனசாட்சி பாதிக்குது, இந்த பாவத்தை விட முடியலையே, இந்த பாவம் தொடருது, நான் என்ன செய்கிறது என்று சொல்லி இயேசு உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். உன் பாவத்தை மன்னிக்க, பாவத்தில் விடுதலை கொடுக்க, ஒரு மெய் சமாதானம் கொடுக்க. இந்த பெண் பார், வாழ்நாள் முழுவதும் இதுவரைக்கும் பாவத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லாமல் இருந்த பெண், இயேசு அவளை சந்தித்து பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். இப்போ அவள் ஊருக்குள்ளே ஓடி போய் எந்த மக்களுக்கு பயந்து ஒதுங்கினாலோ அதே மக்கள் மத்தியில் போய் என்னை பற்றி ஒருவர் சொன்னார், வந்து பாருங்க அவர் தான் மேசியாவா, வந்து பாருங்க என்னை பற்றி எல்லாமே சொன்னார், என் வாழ்க்கையை மாற்றிட்டாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டா, நீங்களும் வாங்க அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெறுங்க. ஊரையே கூட்டி கொண்டு வந்து விட்டாள். ஊருக்கு பயந்து தனியாக தண்ணீர் எடுக்க வந்த ஒரு பெண் ஊரையே இயேசுவிட கூட்டி கொண்டு வந்தாள். சமாதானம். எவ்வளவு பெரிய நன்மை பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க இயேசு வந்தார். அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உன் பாவத்தை நான் மன்னிப்பேன், உன் பாவத்திலிருந்து விடுதலை தருவேன், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கத்தான் அவர் சிலுவைக்கு போனார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். வேதத்தில் 1 பேதுரு 2:24 சொல்றது, நாம் பாவத்துக்கு செத்து நாம நீதிமான்களாய் மாற இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, நம்மை சுகமாக்குவதற்கு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நம்முடைய சாபங்களை மாற்ற சிலுவையிலே இயேசு சாபம் ஆனார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, நம்முடைய பாடுகள், கண்ணீர், துக்கங்களை மாற்ற சிலுவையிலே இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு நன்மை செய்ய, எனக்கு நன்மை செய்ய தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தவர். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய கைகளில் இன்றைக்கும் தழும்புகள் உண்டு. நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை குணமாக்க, நமக்கு அற்புதம் செய்ய உங்களுக்காக. நீங்கள் அதை விசுவாசித்து ஜெபிச்சா போகிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு நன்மை, உங்களுக்கு ஒரு நன்மை செய்யத்தான் இயேசு வந்திருக்கிறார். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கிறீங்களா, உங்கள் வீட்டுக்கு அங்கே வந்திருக்கிறார். மலேசியா தேசத்தில் இருந்து ஜெபிக்கிறீங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். சிங்கப்பூர் தேசத்திலிருந்து ஜெபிக்கிறீங்க பார்க்குறீங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். மியான்மர் தேசத்தில், எங்கள் தேசமே இப்பொழுது பூமி அதிர்ச்சி, பயம், கலக்கத்தில் இருக்க நினைக்கிறீங்களா, உங்களுக்கு நன்மை செய்ய அவர் இப்போ வந்திருக்கிறார். நீ எந்த தேசத்தில் இருக்கிறீங்க, எந்த கிராமத்தில் இருக்கிறீங்க, எந்த பட்டணத்தில் இருக்கிற, எங்கே இருந்தாலும் இயேசு எங்கும் வியாபித்திருக்கிற ஆண்டவர். அவர் முழு உலகத்திற்குரிய ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, எனக்கு நீங்கள் நன்மை செய்யணும். நான் நன்மை செய்கிறவராய் வந்த தேவன், எனக்கு நீங்கள் நன்மை செய்யணும். விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவுக்கு முன்பாக அப்படியே முழங்கால் படியிடுறீங்களா? இயேசுவே, உமக்கு முன்னாலே என்னை தாழ்த்துகிறேன், நான் முழங்கால் படியிடுகிறேன். முழங்கால் படியிடும் போது
நம்ம ஆண்டவருக்கு முன்னாலே தாழ்த்துகிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை தருவார். இந்த பெருமை உள்ளவர்களுக்கு இயேசு எதிர்த்து இருக்கிறார். பெருமெல்லாம் வேண்டாம், ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்துங்க. இயேசுவே, இயேசுவே, கண்களை மூடுங்க. இயேசுவே, அந்த பெயரை சொல்லுங்க. உண்மை நான் நம்புகிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, எனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறீங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ என் வீட்டுக்கு எனக்கு நன்மை செய்ய நீங்க வந்திருக்கிறீங்க. எனக்கு இந்த நன்மை வேணும். ஆண்டவர்கிட்ட குறிப்பா கேட்கணும். எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரே, என் குழந்தைக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க, இந்த நன்மை என் வீட்டில் இன்னைக்கு நடக்கணும் ஆண்டவரே. என் கணவருக்கு சுகம் வேணும், என் மனைவிக்கு சுகம் கொடுக்கணும். இந்த மரணப்படுக்க மாறணும். ஆஸ்பத்திரி இருக்கிற என் குழந்தைக்கு நீங்க சுகம் கொடுக்கணும். கேளுங்க, நன்மை வேணும், நன்மை வேணும் ஆண்டவரே. இந்த பிசாசு போராடிக்கிட்டே இருக்கிறான், பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். விடுதலை வேணும்ப்பா இயேசுவே, விடுதலை வேணும்ப்பா. என் குழந்தை ராத்திரியில அலறுகிறாரு, அழுகிறாரு, பிசாசு வந்து பயமுறுத்துகிறாரு. என் குழந்தைக்கு விடுதலை வேணும்ப்பா இயேசுவே. என் சரீரத்தை பிசாசு வாதிக்கிறது, என்னை பலவீனப்படுத்துகிறது. எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. பயம், பயம், கலக்கம், மரண பயம் வந்துகிட்டே இருக்குது. இயேசுவே, விடுதலை வேணப்பா. கேளுங்க, கேளுங்க. இயேசுவே, விடுதலை தாங்கப்பா. இயேசுவே, எனக்கு இந்த நன்மை செய்யுங்க ஆண்டவரே. நன்மை செய்ய வந்த தேவனே, நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீங்க மரிச்சீங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக உயிரோடு எழுந்தீங்க. நான் அதை விசுவாசிக்கிறப்பா, விசுவாசிக்கிறப்பா. கேளுங்க, கேளுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, உதவி செய்யுங்க. இயேசுவே, நன்மை செய்யுங்க. இயேசுவே, விடுதலை தாங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க. என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே, என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே. இயேசுவே, விடுதலை தாங்கப்பா. இந்த பாவத்திலிருந்து, மதுபானத்திலிருந்து விடுதலை தாங்க. போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை தாங்க. ரம்மி விளையாட்டுலேருந்து விடுதலை தாங்க. நான் சிக்கிக்கிட்ட ஆண்டவரே, இந்த கண்ணியில் அகப்பட்டு கொண்ட ஆண்டவரே. இயேசுவே, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. இந்த கண்ணியிலிருந்து விடுதலை கொடுங்க. இந்த பாவ கண்ணியிலிருந்து விடுதலை கொடுங்க. ஐயா, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. என் குடும்பமே பாதிக்கப்பட்டு நிற்கிறேன், என் குடும்பமே சமாதானத்தை இழந்து நிற்கிறேன். இயேசுவே, இயேசுவே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கருத்தா கூப்பிடுங்க, உண்மையா கூப்பிடுங்க. இயேசு உங்க பக்கத்துல வந்திருக்கிறார், உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டு விட்டது. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதுல இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்கிறார். சுகம் கேட்டால் சுகம் தருகிறார், விடுதலை கேட்டால் விடுதலை தருகிறார், ஆசீர்வாதம் கேட்டால் ஆசீர்வாதம் தருகிறார். குழந்தை செல்வம் வேணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவர் தருகிறார். கடன் பிரச்சனை மாறணும், பண பிரச்சனை மாறணும், அதுல அற்புதம் செய்கிறார். இந்த பில்லிசுனை கட்டுகள் அறுக்கப்படணும், மந்திர வல்லமை அழியணும், அதுல விடுதலை தருகிறார். இயேசுவே, விடுதலை தாங்க. இயேசுவே, சுகம் தாங்க. இயேசுவே, ஆசீர்வாதம் தாங்க. எங்களுக்கு இந்த நன்மை வேண்டும். ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்க இயேசு, இயேசு இந்த பெயரை சொல்லி கூப்பிட கூப்பிட அவருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்குகிறாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா விடுதலை. இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கட்டுகளை அறுக்கும், பாவ கட்டுகளை அறுக்கும், சாப கட்டுகளை அறுக்கும், விடுதலை உண்டாக்கும். அந்த வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது, வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. மகளை கோப்படு, மகனை கோப்படு, ஐயா தகப்பனை கோப்படுங்க. இயேசுவே, இயேசுவே, எனக்கு நன்மை செய்யுங்க, விடுதலை தாங்க. கோப்படுங்க, கோப்படுங்க. ஆண்டவருடைய வல்லமை கோப்படுகிற யாவர் மேலும் இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தரபடி செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி.